என்ன மீனா சொல்லாம குளம் வந்திருக்கீங்க? ஏமா இது வெளியே நிற்க விஷயத்த கேட்பியா? உள்ளே வாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. இந்தாம்மா. எவ்வளோ மாப்பிள்ள பணம் தரணும்? 10 லட்சம் அத்தை. மாப்பிள்ள இதில் 5 பவுன் நகை இருக்கு. இதை வித்துட்டு பாதி பணம் இப்போ கட்டிடுங்க. மீதி பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்று வேணாம், வைங்க. மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது பாட்டி உனக்கு ஆசை ஆசையாக கொடுத்தது. அதுவும் இல்லாமல் அவங்களோட மெமரிஸாக இது ஒன்று தான் இருக்குது. இதையும் கொடுத்துட்டு மீனா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க பாதி மெமரிஸும் எங்கள் அம்மாவோட தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தாங்க மாப்பிள்ள வாங்கிக்கோங்க. இல்லை அத்தை, நான் பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் 2 நாளில் பணம் ரெடி ஆயிரும். நீங்கள் வைங்க, பார்த்துக்கலாம். பாதி பணத்தை வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. இதை இப்போ வாங்கிக்கோங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யூஸ் ஆகாத இந்த நகை எனக்கு எதுக்கு? புடிங்க மாப்பிள்ள. மீனா சொல்லு மீனா. நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கூடயே இருப்பேன். இல்லை சார், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அதான் வந்துட்டேன். நாளைக்கு ஒரு நாள் லீவ் போதும் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஜானு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறனா? அப்படிலாம் இல்லைண்ணா, நீ கஷ்டப்படுறது பார்த்தாதான் ஒரு மாதிரி இருக்கு. இதில் என்னம்மா கஷ்டம்? என்னை விட கஷ்டப்படுறீங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் பெருசு. அது என்னமோ கரெக்டு தான். நம்ம ஏன்னா இங்கே வந்தோம்? நம்ம வீட்டுக்கே போயிருக்கலாம்ல. இல்லைம்மா, சும்மாவே நம்ம அம்மாவுக்கு உங்கள் அண்ணியை கண்டா பிடிக்காது. எப்போ பாரு குழந்தை இல்லை அது இல்லைன்னு சொல்லி குத்தி கட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனையோட போய் நின்னோம்னு ஏன், அப்புறம் இதுக்கும் உங்கள் அண்ணி தான் காரணம்னு சொல்லி அவளை சாகடிச்சிடும். அதுதான் இங்கே வந்தேன். அத்தை மட்டும் எப்படி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க? எல்லா அம்மாவுக்கும் அடுத்த வீட்டு பொண்ணுன்னா தான் பிடிக்காது, அவங்க வீட்டு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நம்ம ரகுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தான்னு வையேன், அப்போ தான் எங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரியும். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்? அதுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகணும்ல. பின்ன வெட்டியை சுற்றிட்டு இருந்தால் யார் பொண்ணு கொடுப்பா? காட்டு போன சிரிக்கிற. நீ சொன்னது 100% கரெக்டுண்ணா. இவளை ஏதாவது பண்ணணுமே. ஏங்க சொல்லு மீனா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. வரமா. சரி ஜானு, வா போய் சாப்பிட்லாம். நீ போண்ணா, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்துடு. போகிறான் பாரு கரும்புனை. இருடி வரேன். எங்கள் வீட்டில் வந்து என்னையவா கலாய்க்கிறீங்க? ஏய் என்னடி, நீ உங்கள் அண்ணனை எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேட்கலையே, நான் மேலே வரப்போ என் காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான். ஓ, நாங்கள் ஒன்றும் கலாய்க்கலையே, உண்மையை தான் சொன்னோம். எது உண்மை? நீ வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கல, அதான் உண்மை.
சொல்லு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். ஆமாம், யாரோ சவால் விட்டாங்க என்ன இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துறேன்னு. நிலைமையை பார்த்தியா? இப்போ நீ ஏன் வீட்டில் இருக்க? ஏ பெருச்சாளி, நான் ஒன்றும் உன் வீட்டில் இல்லை, எங்கள் அண்ணி வீட்டில் இருக்கேன். நீ தான் வெக்கமே இல்லாமல் எங்கள் அண்ணா வீட்டில் உட்காந்து ஓசி சோறு தின்னுட்டு இருந்த. யார் ஓசி சொத்தினா? நீ உங்கள் அண்ணனோட தான் ட்ராமா மயிர் போட்டு எங்கள் அம்மா கிட்ட நகையை உஷார் பண்ணிட்டீங்க. பிச்சைக்கார ஃபேமிலி. ஏய், இந்த உருட்டல் மிரட்டல்லாம் உங்கள் அண்ணன் வீட்டில் வச்சுக்கோ. இது என் வீடு, இங்கே நான் தான் ராஜா. வந்ததுக்கு ஓசி சோறு தின்னுட்டு போயிட்டே இரு. உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பி லைஃப் சேடாக மாறும். நீ ஒசாமானா நான் ஒபாமாடி, அடி உண்டெத்து என் கையிலடி. சொல்றி. ஜானு, என்ன பண்ணுற? சும்மா தான். நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்டி. அப்புறம் உன் முறப்பையன் என்ன சொல்கிறான்? அவனை முறப்பான் எல்லாம் சொல்லாத, எரிச்சலாக வருது. என்னதான் நீங்கள் எலியும் பூனையுமா இருந்தாலும் அவன் உனக்கு முறப்பையன் தானே? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் எப்போ அவன் அப்படி பண்ணானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் அவனை வச்சு செய்யணும்னு. கரெக்டு தான். இவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதுக்கு தான் நான் ஒரு பெரிய பிளானாக போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளானை முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேடி, பாரு. மவனே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா. அனி, அடி உண்டெத்து என் கையிலடி. இவ இதுக்கு இந்த கத்து கத்துறா? அனி. ஏ குட்டச்சி, எதுக்கு கத்திட்டு இருக்கா? எல்லாம் ஒரு காரணமாக தானா? ஏஜானு கூப்பிட்ட? அனி, உங்கள் தம்பி எங்க? அவன் எதுக்கு? சொல்கிறேன் அண்ணி, கூப்பிடுங்க. ஸோ ரகு, டே ரகு. ஏக்கா, பாத்ரூமில் தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்க வா. வரேன். ரைட்ரா, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது போல. என்ன பண்ணி வச்சிருக்காலும் தெரியலையே. முருகா, நீ தான்ப்பா என்ன காப்பாற்றணும். சொல்லுக்கா. சொல்லு. என்ன சிரிக்கிறா? ஏ ஜானு, அதான் அண்ணி கேட்குறாள், சொல்லு. அவ சொல்ல மாட்டாங்க. அவ எப்படி சொல்லுவா? என் தம்பியை மாட்டி விடுறதுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பா. அது சொதப்பி இருக்கும். சிகரெட்டு இது எப்படிங்க? ஒருவேளை இதுதான் அவளோட பிளானோ? இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? ஏய், என் தம்பி மேல பழி போடுறதுக்காக நீ தான் அதை வாங்கிட்டு வந்தியா? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. இந்த கருமோ இந்த சோஃபா மேலே கிடந்துச்சு. அக்கா, நான் அதை வைக்கல. எனக்கு அந்த பழக்கலன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், என்ன எதுக்கு மறைக்கிறா? நாளாக வைக்கல. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே 2 ஆம்பளைங்க தான். நீங்க 2 பேர் இல்லைன்னா வேற யாரு? ஏன் இது ஆம்பளைங்க மட்டும் தான் குடிக்கணுமா என்ன? அப்ப நான் வச்சேன்னு சொல்றீங்களா? சி, இந்த கருமத்தில் நீ எது குடிக்கிற? அப்போ நான் வச்சேன்னு சொல்றியாண்ணா? ஏய், நான் எப்படி சொன்னேன்? ஆமாம், நீங்கள் 2 பேரும் இல்லைனா அப்போ எங்களை தானே சொல்கிற? ஏய், நானும் அப்படி சொல்ல. நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் இதை வச்சிருக்கீங்க. யாருன்னு நீங்களே சொல்லிருங்க. ஒருவேளை இந்த ஆள் வச்சிருப்பானோ?
எனக்கு என்னமோ உங்கள் தம்பி மேலே தான் டவுட்டாக இருக்கு. எது? ஏய், நான் அதை தொடக்கூட மாட்டேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. யார் பண்ணுறதப்ப ஒத்துக்கிறா? எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. உன் மூஞ்ச பார்த்தா இதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏய், நீ மாட்டாமல் இருக்கிறதுக்காக என் மேலே பழி போடாத. அதுக்காகலாம் சொல்லலை, நீ நிஜமாவே இது பண்ணக்கூடிய ஆள் தான். ஏண்டா என்னை பார்த்து தம் அடிக்கிற மாதிரியா இருக்கு? ஏண்டி என்ன தைரியம் தான் என் தம்பியவே அடிப்ப? ஏய், என் தங்கச்சி அடிக்கிறியா? யோ, என்ன தைரியம் இருந்தால் அக்கா மேலே கை வைப்ப? டேய், விடுறா கையா. இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? டேய் ரகு, என்னடா பண்ற? விடுறா அவரை. ரகு, மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லத்த. மா, மோ, என்ன இதுக்கு மாட்டிக்கிற? அந்த ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்குன்னு அவர் சட்டை பிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? மா, அவர் அக்கா அடிச்சிட்டாருமா. அவரு பொண்டாட்டியா அவர் அடிக்கிறாரு, அது உனக்காடா? என்னம்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம அக்காமா என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஆமாடா, வேடிக்கை தான் பார்க்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். இப்ப சண்டை போட்டுக்குவாங்க, கொஞ்ச நேரம் சேர்ந்துக்குவாங்க. இதுல மூக்க நுழைச்சன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசுதான் ஆகும். அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு என்ன வேணா பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே கேட்க கூடாதா? உங்க அக்கா வந்து சொன்னாலா புருஷக்காரன் அடிக்கிறான்னு? சொன்னாலா? இல்ல. அப்படி அவ சொல்லி நீ கேட்காம இருந்தினாதான் தப்பு. நானே உங்ககிட்ட கேட்பேன், ஏன்டா கேட்கலன்ட்டு. மா, என்னால அப்படி இருக்க முடியாதுமா. என் அக்காவை எவன் அடிச்சாலும் நான் கேட்பேன். என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? பண்ணுவியா? அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? சொல்றது கேட்க மாட்டேன். அம்மா, கையிடுமா. என்னமா பிரச்சனை உனக்கு? உன் புருஷன் விட்டு போன மாதிரி இந்த ஆளு அக்கா விட்டு போயிட நினைச்சு பயப்படுறியா? என்னடா பேசுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. அக்கா, உனக்காக தான் எனக்கு பேசிட்டு இருக்கேன். போதும், எனக்காக நீ பேசினதெல்லாம் போதும். தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மன் இரு. அத்தை, அத்தை, மா, என்னமா பண்ணுது? இங்க பாருங்க அத்தை. ஏங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அத்தை, இங்க பாருங்க. மா, என்ன பாருமா. அத்தை, மா, இந்த ஜானு, அத்தை, மா, தண்ணி குடிங்க. மா, அம்மா என்ன பாருமா. மீனா அவனை போ சொல்லு. அம்மா சாரிம்மா. மீனா போன்னு சொல்றேன்ல. அம்மா, மீனா போன்னு சொல்லு மீனா.
சொல்கிறல பாரு பிசாசு. சனி தொலைஞ்சதுடா. ஓ, இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையா? அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். வெறும் 4 எபிசோட்லேயே இவங்க கத்தனை கத்துலேயே என் காதல் ரத்தம் வந்துருச்சே. அடுத்து வரப்போகிற எபிசோட்லாம் நினச்சாலே பயமாக இருக்குது. சரி பார்ப்போம் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. இதோ ஆரம்பிச்சிட்டால. போச்சுடா, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளா? என்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ? ஒரு காப்பாத்திருப்பா.